பாஜகவை கண்டு அஞ்சுகிறது திமுகங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. அவங்களோட எல்லா பேச்சுமே சிஎம்மா இருக்கட்டும், டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், அவங்களோட எல்லாரோட பேச்சுக்களுமே பார்த்தீங்கன்னா, மேடைகள்ல பேசுறதும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேற கட்சிகளை எதிர்த்து பேசுறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா, நான் 80%க்கு மேல பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுறது தான் ஒரு பெரிய குறிக்கோளா வைத்து பண்றாங்க. அந்த எதிர்நிலையை எடுத்து பண்றதுனால அவங்க பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ திருவனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கு மேலே வந்து அந்த திருவனந்தபுரம் கார்ப்பரேஷன் வந்து கம்யூனிஸ்ட் கையில் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை அது பிஜேபி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் படிப்படியாக தமிழ்நாட்டிலும் அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எம்பிஸ் இருந்திருக்காங்க, எம்எல்ஏஸும் இப்போ இந்த தடவை 4 பேர் இருக்காங்க ஏற்கனவே. அதனால் இனிமேல் நுழையிறது இல்லை, ஏற்கனவே நுழைஞ்சாச்சு. இனிமேல் வலிமைப்படுத்துறது தான் இருக்குது பிஜேபி. ஆகையால் வளர்ச்சி பாதையில் பிஜேபி ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு, அதில் இருவேறு கருத்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நுழையிறத தடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமற்ற ஒன்று. இவங்க திமுக அந்த மாதிரி பேச தான் முடியுமே தவிர அது உண்மை நிலை அது கிடையாது. இன்னைக்கு அதிமுகவோட இணைந்த கூட்டணி என்பது 42% தாண்டி நிற்கிற ஒரு கூட்டணி சதவீதத்தை பெற்றிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கு. பாஜக தனிப்பட்ட முறையிலேயே 12% கடந்து நிற்கிறாங்க. தனியாக நின்னப்ப கூட தங்கள் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து 18% கடந்து நின்றாங்க. அதிமுகவோடு இணைந்து நிற்கும்போது 45% கடந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட கூட ஒரு 8 எடுத்தானா 50% கடந்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த அணிக்கு அதிகமாகுதுங்கிறது, பாஜகவால் இன்னும் வலிமை பெறுது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அவங்க தொடர்ந்து வந்து இந்த பாஜக எதிர்நிலை அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. வெறுப்பு அரசியலை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டுருக்கு.